மீடியாலாம் என்ன செய்யுது? எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிருக்கு. யார் கொடுத்துருப்பா? ஒரு கட்சி மாநாடு நடக்குதுன்னா ஓகே, ஒரு சேனலும் 10 லைவ் போடுறீங்க. பேசாமல் மேலே போட்டுருங்க, பெய்டு, இது வந்து கட்சிக்காக விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய லைவ் அப்படின்னு போட்டுருங்க, நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம். இன்னமும் அதுலேயும் அதே பீல ஆரம்பிக்கிற சேனல் வீட்டு கதவை மட்டும் 1 மணி நேரம் லைவ் போடுது. வீட்டு கதவை இப்ப இவன் எதுக்கு? அது ரொம்ப தெளிவா நம்ம சிரிக்கிறோம். அன்னைக்கு டேல போட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈரோடு நிகழ்ச்சிக்கெல்லாம் முன்னத்த நாள் மார்னிங்ல இருந்தே லைவ்ல தான் இருக்கு. நம்ம சிரிக்கிறோம்ல, அதுல என்னன்னா ஒரு வியாபாரம் இருக்கு. விஜய் வீட்டோட கதவு மட்டும் லைவ் போட்டா அப்பனா விஜய் கதவு திறக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். வேலைக்காரன் வந்தா கூட விஜய் வந்துட்டாரா அப்படின்னுவான். இல்ல, நீங்க சொன்ன அந்த சேனல் வந்து லாஸ்ட் புதுச்சேரி நிகழ்ச்சியில நினைக்கிறேன், கதவை திறந்து வேலைக்காரர் வெளியே வந்தார், அவர் இப்ப சென்று விட்டு கதவை சாத்தி விட்டாருலாம் செய்தி அப்படியெல்லாம் வருது. விஜய் கீழே குனிஞ்சு செருப்பை போட்டாருன்னு கூட போடுவான். அப்ப குனிஞ்சு செருப்பு போடாம எப்படி தலையை காலை தூக்கி தலை மேல வச்சா போடுவாங்க? இப்படிலாம் செய்தி போடுறாங்க. அப்ப இது 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 எவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்கு பாருங்க இந்த சேனல் எல்லாமே. எந்த ஒரு அறிவிப்பும் அஃபிஷியலா வராம நாளைக்கு அவன் சேனல் மேல கேஸ் போடுறான்னா எங்க போய் வைப்ப? நான் நடவடிக்கை எடுக்குவேன்னு சொல்லவே இல்லை, நீயே செய்தி போட்டான்ட்டானா என்ன பண்ண? இப்போ வரைக்கும் அவர் எடுக்கவே இல்லை. அப்ப அவன் ரொம்ப சேஃப் சோனா இருக்கான் அந்த ஆளு. அஃபிஷியலா வரல, வெளியாகல, பாலியல் குற்றவாளியை காப்பாத்திருக்காங்க.